ஜெர்சிஸோட காலரில் கூட பிரிண்ட் அடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பட்டன் வரக்கூடிய இடத்துலையும் பிரிண்ட் அடிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து தனியான சார்ஜ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜெர்சிஸ் அடிக்கிறீங்கன்னா அதுக்குள்ள எந்த அமௌண்ட் உண்டோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தனி சார்ஜ் எதுவுமே கிடையாது. காலர்லேயுமே பிரிண்ட் எல்லாமே வரும். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாமே உண்டு. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாமே அடிக்கலாம். ஸோ காலர்லேயும். ஸோ ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸோட ஓனர் கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைமில் நம்ம ஓனர் கிட்ட வந்து பேச வந்திருக்கோம். குவாலிட்டியான ஜெர்சிஸ், ட்ராக் ஷூட் எல்லாமே யூனிக் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம வந்து இங்கே செகண்ட் டைமாக வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் எடுத்த வீடியோஸுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி ஸோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட பர்சனலாகிட்டு நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம இருக்கும்போது நம்ம வந்து செகண்ட் டைம் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ அண்ணா ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து புதுசில் ஸோ நம்ம செகண்ட் டைம் வந்துருக்கோம். ஸோ நம்மளோட லக்குக்கு ஸோ புது மிஷின் எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு 2000 ஜெர்சிஸ் வரைக்கும் ஸோ அடிக்கலாம் ஒரே நாளில். நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் கொடுக்கலாம் நம்ம யூனிக் ஸ்போர்ட்ஸ் கிட்ட. நான் எதுக்கு இவங்களை வந்து ரெஃபர் பண்ணுவேன்னா ஸோ குவாலிட்டி, அதே மாதிரி லோ ப்ரைஸு, அதே மாதிரி ப்ராப்பரான டைமுக்கு வந்து இவங்களால் டெலிவரி பண்ண முடியும். ஸோ ஃபாரின் கண்ட்ரிக்கு எல்லாமே இவங்க வந்து ஜெர்சிஸ் ட்ராக் ஷூட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே வரும்போதும் இதே ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்ததை விட இந்த டைம் வந்து பெரிய லெவலில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ உங்கள் கம்பெனியில் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ வந்து நம்ம கொடுக்குறதுக்கு ஆன் டைம் கொடுக்குறதுக்கு ஒரு 60-70% இருந்துச்சு. இப்போ வந்து 99% ஆன் டைம் கொடுக்க முடியும். 1% ஏதாவது ரீசனில் ஏதாவது 100 கஸ்டமரில் 1-2 கஸ்டமருக்கு அந்த மாதிரி போகுது. மற்றபடி 99% கஸ்டமருக்கு ஆன் டைமில் கொடுத்தோம். அது ஏன்னா நான் சொல்கிறேன், ஒர்க்கர் வேலை பார்க்குறத விட ஸோ அண்ணா வந்து ஓனர் அண்ணா வந்து ஃபுல்லாக சுற்றி அண்ணா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் கூட வீடியோஸ் அங்கங்கே எடுக்கும்போது ஸோ கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக அவரோட ஒர்க்கை வந்து அங்கே போய் பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதனால மட்டுமே தான் கஸ்டமரை வந்து ஸோ அவங்க கேட்குற டைமுக்கு இவங்களால யூனிக் ஸ்போர்ட்ஸால் வந்து கஸ்டமருக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியுது. ஸோ அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை ஸோ அதனால தான் 99% டெலிவரி பண்ண முடியுது ஈஸியாகிட்டு அவங்களுக்கு. ஸோ வேறு அண்ணா இப்போ வந்து உள்ளூர் கிரிக்கெட் மோகன் மீடியாவில் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து இப்போ புது மிஷின் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கண்ணா, அது எந்த மாதிரி வேறு ஒர்க் பண்ண வந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறதுக்காக, இன்னொன்று அக்யூரசி. ஓகே, ஃபர்ஸ்ட் இருந்த மிஷினோட இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெலிவரி வந்து ஈஸியாக பண்ண முடியும். பீஸ் நம்ம அதில் அக்யூசிங் பண்ணோம்னா இதில் ஒரு நாளைக்கு 2000 பீஸ் பண்ணணும். அதில் அந்த சின்ன மிஷினில் வந்து 400 அடிக்க முடியுதுன்னா இதில் வந்து 2000 வரைக்கும் அடிக்க முடியும். ஓகே கெபாசிட்டி ஒரு நாளைக்கு பிரிண்டிங் வந்து 600 பீசஸ். ஓகே அவ்வளவுதான் பிரிண்டிங் கெபாசிட்டி 600 to 700. ஓகே பீசிங் வந்து 2000 பீஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகும்போது இன்னொரு மிஷின் பிரிண்டிங் மிஷின் ஆட் பண்ணோம்னா இது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அட்வான்ஸாவே நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இன்னொன்று ஃபாஸ்ட் டெலிவரிக்காக. அதுல வந்து ஆன் டைம்ல வந்துடும், கொடுத்தா சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஆகும். மேன் பவர் பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் ஈஸியா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் வந்து 600 இது வரைக்கும் நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் காட்டியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரிண்டிங் மிஷின் போகுது தெரியுமா. அது வந்து ஒரு நாளைக்கு 600 பீஸ் வரைக்கும் பிரிண்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பெரிய மிஷினில் வந்து ஸோ ஒரு நாளைக்கு 2000 இது வரைக்குமே அவங்களால வந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்து 2 மிஷின் எடுத்தாங்கன்னா அந்த 2000 இதை வந்து கம்பேர் பண்ணிடலாம், ஸோ ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகே அண்ணா. ஓகே, இப்போ ரேட்டில் எந்த மாதிரி இருக்குண்ணா? கிளாத்தோட ரேட் வந்து உங்களுக்கு 700 ஒரு 300 to 310 வரை நம்ம 310 வரைக்கும் இருக்குது. காலர் எல்லாமே இந்த மாதிரி சப்ளிமேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஓகே 70 எல்லாம் பண்றாங்க. 70 பிராண்ட் ஜெர்சி. அது அந்த மாதிரி வந்து நம்ம இதுவுமே பண்ணி கொடுத்துறோம். இது அப்புறம் புதுசா டார்க் ஸ்ட்ரைப்ஸ்னு சொல்லிட்டு மெட்டீரியல் வந்துருக்கு. ஓகே அதெல்லாம் உங்களுக்கு 350 அந்த ரேஞ்சில் பண்ணுறோம். ட்ராக் ஷூட்டும் அதே மாதிரி தான். ட்ராக் ஷூட்டும் இருக்கு உங்களுக்கு, சப்ளிமேஷன், பிளெயின், கட்டன்ஸ், ஸ்ட்ரைட் மாடல் அந்த மாதிரி. அது மாதிரி நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதில் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகேண்ணா. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 100 பீஸ் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இப்போ இன்னைக்கான டேட்டில் பண்ணுறாங்க, உங்களால் எந்த டேட்டில் கொடுக்க முடியும்? ஒரு 4
4 days என்னன்னா 4-5 days வேலை உங்களுக்கு கம்மியா இருக்குன்னா 2 நாள்ல வேணாலும் பண்ணி கொடுக்க முடியும். வேலை பிஸியா இருந்துச்சுன்னா 4 daysன்றது 5 days ஏன்னா ஏற்கனவே முன்னாடி அதெல்லாம் முடிச்சிட்டு ஓகே நம்மகிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்கிறனால நம்ம தைரியமா ஆர்டர் எடுக்கலாம், நம்மளால முடியும். இப்போ நான் இன்னொருத்தவங்களை நான் சோர்ஸ் பண்றேன்றப்போ அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா நம்மளால பண்ண முடியும். அதனால எல்லாமே நம்மகிட்ட இன்னொரு இருக்கு, அதுதான் இங்க ஸ்பெஷல். இப்போ வந்து கஸ்டமர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க தெரியுமா, கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? கஸ்டமருக்கு வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் நான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நானும் இப்போ நீங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு வேலையா இருக்கிறதுனால சில நேரம் அர்ஜென்ட் வேலையா இருக்குன்னா நான் வேலையை பார்க்குறேன், கால் வரும், அது போக வாட்ஸ்அப் பண்ண சொல்லிடுறேன். ஃப்ரீயா இருக்கிற டைம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ காலைல பண்றாங்கன்னா மதியமோ இல்லை சாயந்தரம் ஃப்ரீயா இருக்கு, நான் கொஞ்சம் வேலை அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கரெக்டா இருக்கிறப்போ நான் உடனே அடுத்த 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். ஆனா இப்போ வந்து கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து இது கேட்கறாங்க, ஸோ மாடல்ஸ் எல்லாமே, ஸோ அவங்க மாடல்ஸ் கொடுத்தா நீங்க அந்த மாதிரி எனக்கு 90% வந்து கஸ்டமர் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ரெஃபர் பண்றது இல்ல? எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் அதுல பார்த்து மாதிரி கூகுள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்க அத இன்ஸ்டாகிராம்ல இருந்து நிறைய எடுத்து. ஓகே சில பேர் வந்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர்னா உங்ககிட்ட வந்து மாடல்ஸ் எல்லாமே கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணுவாங்களா? இல்லைன்னா இல்ல அது மாடல் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ண பிரச்சனை இல்லை, அவங்க டிசைன் கேட்பாங்க. புது கஸ்டமரா இருந்தா நாங்க டிசைன் பண்ண மாட்டோம். மீன்ஸ் அவங்க அட்வான்ஸ் இல்ல டிசைனுக்கு மட்டுமா ஒரு 500 கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர்னா அவங்க கிட்ட நம்ம பேமெண்ட் வாங்காமே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுவாங்க, டிசைன் நம்ம ரெடி பண்ணுவோம். டிசைன் பண்றதும் கஷ்டம் தான், அங்க சிஸ்டம்ல ரெடி பண்றது 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம், அது டிசைனை பொறுத்து. டிசைன் 10 நிமிஷத்துல பண்ற டிசைன் இருக்கு, 2-3 மணி நேரம் பண்ற டிசைன் இருக்கு. ஏன்னா 1 மணி நேரம் ஒர்க் பண்ணி வேஸ்டா போயிருச்சுன்னா அது வேஸ்ட் தானே, டைம் வேஸ்ட் தான். ரெகுலர் கஸ்டமருக்கு நீங்க என்ன அட்வான்ஸ் ஆகாம அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. புதுசா வரவங்களுக்கு டிசைன் பண்ணனும்னா அதுக்கான ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அது அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது லெஸ் பண்ணிடலாம். அந்த 10,000 ஆர்டர் கொடுக்குறாங்க, 5000 ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த டிசைனுக்கான அமௌண்ட் வந்து பேமெண்ட்ல லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கும். ஓகே. ஆனா இப்போ வந்து கஸ்டமர் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்காங்க? ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆர்டர் இப்போ ஒரு 100 பீஸ் கொடுக்குறாங்க, அது 100 பீஸை நீங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கின அப்புறம் டிசைன்ல வாங்கின அப்புறம் உங்களோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்? மட்டும் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் போட சொல்லிடுவோம். அட்வான்ஸ் ஓகே, மினிமம் ஒரு 50% போட சொல்லுவோம். இல்லை எனக்கு டிசைன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து டிசைன் மட்டும் ஒரு 500 சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வாங்கிடுவோம். இப்போ என்கிட்ட தான் ஆர்டர் வரும், என்னோட நம்பர் இருக்கிறனால என்கிட்ட வருவாங்க. ஆமாம், கான்டாக்ட் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுவாங்க. நான் வந்து அடுத்து டிசைனிங் என்கிட்ட ரேட்டு பேசுறது இதெல்லாமே என்கிட்ட பேசினதுக்கப்புறம் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருவோம். அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரு 4 பேர் இருந்தாங்க, 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து டிசைனர் அவங்க வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட தான் அவங்க வந்து காலர் ஸ்டைலு 15-16 ஸ்டைல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரவுண்ட் காலர் வீனக்கு எல்லாமே அதில் என்னென்னு எல்லாமே சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்தெந்த சைஸில் எவ்வளோ பீஸ் நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே டிசைன் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் இப்போ 100 பேர் கொடுக்குறீங்கன்னா 100 பேருக்குமே அவங்க ஃபைல் ரெடி பண்ண ஜேபிஎஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, நம்பர் மிஸ்டேக் இருக்கா, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சொன்னீங்கன்னா அதை திரும்பி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்க பிரிண்டிங்கே கொடுப்பாங்க. அதனால அவங்ககிட்ட நீங்கள் தெளிவாக கொடுத்துருங்க, பேசுறீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த உடனே சில நேரம் அடுத்த 1 மணி நேரத்தில் சில பேர்லாம் கேட்பாங்க. அப்படின்றப்ப நம்ம இருக்கிறத ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கான டைம் கொடுத்தா தான் அவங்களால பண்ண முடியும். கொடுக்குறீங்கன்னா ஒரு சாயந்தரம் கேட்கலாம், அடுத்த நாள் காலையில் கேட்கலாம். ஏன்னா நேற்று கொடுத்து இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோம், இன்னைக்கு கொடுக்குற நாளைக்கு 100 பீஸ் சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா 100 பீஸ் டிசைன் வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம். 20 பீஸ் இருந்தாலும் 50 பீஸ் இருந்தாலும் டிசைனிங் பொறுத்து தான். சிலது 10 பீஸ் கூட டிசைன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், 100 பீஸ் கூட டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதனால டிசைனை பொறுத்து தான் டிசைன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கும். இந்த மாதிரி ஜெர்சிஸ்னா இப்போ ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி ஜெர்சிஸ் வந்து கலர்ஸ் டிஃபரன்ஸ் நம்ம பேக்ல வர நேமு அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து ப்ராப்பராக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிசைன் பண்ண அப்புறம் அடுத்தது நம்ம பிரிண்டிங் மிஷின் இருக்கு. அது வந்து அதான் இவங்ககிட்ட நீங்கள் டெலிவரி என்னைக்கு வேணும் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும்னா டெலிவரி என்னைக்கு வேணும், எனக்கு 3 நாளைக்கு வேணும், 5 நாளைக்கு வேணும், எல்லாமே வந்து அவங்களோட டிசைனர்கிட்ட சொல்லிடணும். அவங்க வந்து ப்ரோக்ராம் ஷீட்டில் இத்தனாம் தேதி டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுருவாங்க. அதை பிளான் பண்ணி தான் இவங்க பிரிண்டிங்கு கட்டிங்கு ஸ்டிச்சிங் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு 10 ஆர்டர் இருக்குது, அது ஒரு 5 ஆர்டருக்கு நாளைக்கு போகணும்னா அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் ப்ரொடக்ஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு அனுப்புறீங்க என்ன ஏதுன்னு இவங்க பில்லிங்கில் வந்து
கூப்பிடுவாங்க. பில்லிங்லேருந்து இந்த மாதிரி பேமெண்ட் போடுங்க, 50% போட்டாங்க, ஒரு 20,000 10,000 போட்டதுக்கு பேலன்ஸ் 10,000 நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நம்ம அனுப்பிடுவோம். இல்லை போடாமல் 100% யாருக்குமே நம்ம அனுப்ப கண்டிப்பாக அனுப்புவோம். ஃபுல் பேமெண்ட் போட்ட அப்புறம் நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிடுவீங்க. கொரியர் அனுப்பி விட்ட அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த கொரியர் அனுப்புகிற ஷீட்டை வந்து ஸ்லிப் வந்து நைட் அனுப்புகிறோம்னா நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நைட் அனுப்புனா அவங்க வந்து எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சுட்டு காலையில் எங்களுக்கு கொரியர் ஸ்லிப் அனுப்பிடுவாங்க. எஸ்டி கொரியர்லேருந்து நம்ம கம்பெனியில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து காலையில் வந்து அனுப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் காலையில் அடுத்த நாள் காலையில் வரை வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு காலையில் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் 10 நாளைக்கு 10 அனுப்புவோம், 5 அனுப்புவோம், ஏதோ ஒரு வேலை பிஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க கிட்ட என்னன்னா இவங்க வந்து ப்ராப்பராக எல்லா ஜெர்சியுமே ரெடி பண்ண அப்புறம் கொரியர் அனுப்பிடுவாங்க. கொரியர் அனுப்புற அப்புறம் இவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு வந்து கொரியர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லிப் வரும். ஸ்லிப் வந்த அப்புறம் அந்த ஸ்லிப்பை வந்து உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த கொரியர் ஆஃபீஸை வந்து கான்டெக்ட் பண்ணி ஸோ அந்த கொரியரை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஸோ நான் பார்த்த வரைக்குமே இவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து அங்கே கொரியர் ஆஃபீஸை வந்து கான்டெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்காது, முடியாது. ஏன்னா டைமிங் இருக்காது உங்களுக்கு. அப்போ நீங்கள் கஸ்டமர் நீங்கள் வந்து அவங்கள கான்டெக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்க சைட்லேருந்து வைக்கிற ரிக்வஸ்ட் அதுதான். ஏன்னா இவங்கள வந்து ப்ரெஷர் போடும்போது ஸோ இவங்களை இங்கேயும் ஒர்க் பார்த்தோன்னா அங்கேயும் பார்க்கணும்னு சொல்லும்போது கஷ்டமாட்டு இருக்கும். அப்போ கஸ்டமர் நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்பு உங்களுக்கு தரும்போது நீங்கள் வந்து அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஸோ அந்த கொரியர் ஆஃபீஸை வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? உங்களுக்கு உங்ககிட்ட வர கஸ்டமர் கிட்ட சொல்ற மாதிரி இல்ல, கஸ்டமர் தான் நிறைய இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால அவங்களுக்கு தெரியும், ஓகே இப்படிதான் நம்ம கம்பெனியோட சூழ்நிலை எல்லாமே ஓகே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி முடியலைனாலுமே இப்போ எங்களால இன்னைக்கு முடியல ஏதாவது சொல்லிடுவோம், இன்னைக்கு முடியல நாளைக்கு அனுப்பி விட்டுருவோம் கூட கஸ்டமர். ஆமா, இன்னைக்கு முடியல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா ஏதாவது இப்போ நேற்று வந்து திடீர்னு ஐனிங் மாஸ் சொல்லி போட்டாரு. ஆமா ஓகே ஓகே. அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கும்போது ஐனிங் மாஸ் லீவ் போட்டிருந்தாரு. இப்போ இன்னைக்கு மேக்ஸிமம் அவர் லீவ் போட மாட்டார் ஐனிங் மாஸ்டர். ஓகே ஓகே. இன்னும் தெரியல, இப்போ நேற்று வந்து கொஞ்ச நேரம் லீவ் எடுத்ததுனால ஒரு சில ஆர்டர் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம். அது வந்து கேட்போம் கஸ்டமர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்கு நாளைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் என்னன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்களுக்கு ஐனிங் பண்ணலைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோம். பரவாயில்ல, அதெல்லாம் ஐனிங் பிரச்சனை இல்லை, எனக்கு டிஷர்ட் வேணும் நாளைக்கு மேட்ச்சுக்கு போகிறது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மட்டும் நம்ம அதை அனுப்பிடுவோம். மற்ற இதெல்லாமே அடுத்த நாள் ப்ராப்பராக ஐனிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. என்ன ஒரு இதுனா நம்ம வந்து ஒரு கடையை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோன்னா வீடியோஸ் எடுத்து போடுறோன்னா ஸோ அங்கே அவங்க வந்து ஜென்யூனாக இருந்தாங்கன்னா அது வந்து ஸோ அவங்களுக்கும் ஒரு க்ரோ இருக்கும், நமக்கும் ஒரு க்ரோ இருக்கும். ஏன்னா இவங்கள வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண வரேன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரேன்னா ஒரு நம்பிக்கை தான். இவங்ககிட்ட கொடுக்குறவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து ஸோ நம்ம மூலியமாக இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து நம்மகிட்ட வந்து நல்ல விஷயமா சொன்னாங்க. ஸோ யூனிக் ஸ்போர்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஜெர்சிஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது, அதே மாதிரி ப்ரைஸ் வைஸும் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஒரு கடையை வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்னா அப்போ அங்கே அவங்க நல்லா பண்ணால் மட்டுமே தான் நம்மக்கிட்ட வந்து ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி அண்ணன் கடையில் ஜெர்சிஸ் எடுத்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்னோட டீம்மேட்ஸ் வந்து ஜெர்சிஸ் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கரெக்ட் டைமுக்கு கிடச்சி அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நம்ம செகண்ட் டைமும் அண்ணன் வந்து வீடியோஸ் எடுக்க வந்தோம். ஸோ நிறைய சேனல்ஸ் நம்மளோட கிரிக்கெட் சார்ந்த சேனல்ஸ் உள்ளூர் கிரிக்கெட் மோகன் மீடியா நம்ம வீடியோஸ் எடுத்தாங்க, எல்லாருமே அடிப்படையாக எடுத்தாங்க. ஸோ அதை நம்மளும் வந்து வீடியோஸ் எடுத்துட்டோம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு அந்த ஒரு பெரிய மிஷின் 2000 ஜெர்சிஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மிஷின் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம். ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டிசைனிங், அதுக்கு பிரிண்டிங்கு, அதுக்கு ஃபியூசிங் பண்ணுறது, அதுக்கு நம்ம கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, அதுக்கு அயனிங், அதுக்கு அதை பேக் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்த்தோம். அவங்களோட ஷாப்பில் நிறைய ஜெர்சிஸ் வந்து இருந்துச்சு. நம்ம முதல்ல அடித்து வச்ச ஜெர்சிஸ் எல்லாமே இருந்துச்சு. 70 நிறைய மாடல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ சூப்பராக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா. ப்ராப்பர் நீங்கள் நம்பி உங்களோட ஆர்டர் வந்து கொடுக்கலாம், தரமாக இருக்கும். ஸோ நான் கேரண்டி. ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நிறைய இடத்துல நம்ம வீடியோஸ் பார்ப்பீங்க, கேரளா சைட்ல இருந்தும் சரி, அதே மாதிரி ஃபாரின்ஸ்ல இருந்தும் சரி. ஸோ ஃபாரினுக்கு அந்த நம்ம எல்லா இடத்துல சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துக்குமே அனுப்புறீங்களா? வந்து ஃபாரின்ஸ்ல தான் இங்கே வராங்க.
ஃபாரின்லேருந்தோ இங்கேருந்து ஜெர்சிஸ் வந்து ரெடி பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னா அங்கே ஒரு மேட்ச் நடத்துறீங்கன்னா இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கான்டாக்ட் பண்ணி ஸோ ஆர்டர் கொடுங்க. ஃபாரின் எத்தனை நாள் ஆகும்னா எல்லாத்துக்குமே இப்போ அது டிரான்ஸ்போர்ட் டைம் தான். அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 days to 7 days ஆகும். 7 days ஆகும். 4 days to 7 days. இங்கே நம்ம இதுக்குள்ள 3 நாள் மேக்ஸிமம் இதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு போகிறது 95%. 1-2 தான். 1-2 ஒரு நாள் ஏதாவது எஸ்டி கொரியரில் ஏதாவது ஒரு டிலே ஆகும். இது வந்து ஒரு சில இது வந்து நம்ம பஸ்ஸில் அனுப்பி விட்ருவோம். இப்போ இந்த கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துக்குலாம் நம்ம பஸ்ஸில் அனுப்பி விட்ருவோம். கோயம்புத்தூர் இதெல்லாம் பஸ்ஸில் அனுப்புறது இருக்குது. மேட்டூர் பக்கத்து ஊருக்குலாம் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி ஊருக்குலாம் பஸ்ஸில் போட்டுவிட்ருவோம். ஒரு சில ஊருக்கு பஸ்ஸில் போட்டுவிட்டா மேக்ஸிமம் நம்ம எஸ்டி கொரியர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆன் டைமில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சா அதே மாதிரி 95% போயிடுது, அடுத்த நாள் போயிடுது. ஏதாவது ஒரு சில காரணங்களால அந்த கொரியரில் ஏதோ 1-2 அதனால வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க கொஞ்சம் ப்ரீவியஸாகவே பிளான் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் கடைசி நேரத்தில் இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஒரு 1 month முன்னாடி நீங்கள் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். ஒரு வாரம் நான் வந்து 15 நாள் 20 நாள் கேட்கல. எனக்கு ஒரு 7 days கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 to 7 daysலாம் நம்ம பண்ணிடுவோம். எனக்கு அந்த டைம் கொடுக்கணும்னா 2 நாள் 3 நாள் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா கஷ்டமாக நீங்க எடுத்து வச்சிருக்க ஆர்டர் வந்து கொடுக்கணும். அப்படின்றப்ப நம்மகிட்ட வர்ற கஸ்டமருக்கு பண்ண முடியலைன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிறதுனால மேக்ஸிமம் 99% வர ஆர்டர் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு % சில பேர் இன்னைக்கு நாளைக்கே கேட்பாங்க. இதில் இவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல டிசைன் பண்ணணும், அதை அவங்க அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நேம் நம்பர் ஃபைல் போடணும், பிரிண்டிங் இருக்குது, ஃபினிஷிங் இருக்குது, கட்டிங் இருக்குது, ஸ்டிச்சிங்கு, காஜா பட்டனு, அயனிங் பேக்கிங் இவ்வளோ இருக்குது. இப்போ என்னன்னா யூனிக் ஸ்போர்ட்ஸோட குவாலிட்டி என்னன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. வேற தனித்தனியா இல்லாம எல்லாமே ஒரே இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரான டைமிங் கொடுக்க முடியுது. எங்கேயும் ஸ்டாப் ஆகாம வேலை பண்ணிட்டே இருக்கும். இப்போ இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகலாம். ஒரே இடத்துல இருக்கிற ஒரே ஆபீஸ்ல இருக்கிறதுனால ஈஸியா இருக்குது. சில ஷாப்ல வந்து இப்போ ஒரு மிஷின் இங்க இருக்கா, இன்னொரு மிஷின் வேற எங்கேயாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாமே அங்க இருக்கிற பக்கத்துலயே எல்லா இதுமே 1 by 1 இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு. உங்களுக்கு வேலை ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. டிசைன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து பிரிண்டிங் ஒரு 1 by 1 இந்த ஆர்டர் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து நான் ஆர்டர் பிரிண்டிங் வந்து ஃபினிஷிங் போவேன். அது போகிறதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வரும். அப்படியே 1 by 1 அப்படியே போய்கிட்டே இருக்கும். வேலை ஸ்டாப் ஆகாதுன்னா எனக்கு இது இல்லை, இந்த மிஷின் இல்லை, எனக்கு இந்த ஆள் இல்லை, இது வேலை இல்லை, இவங்க அந்த ஒரு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபினிஷிங் அயனிங் பேக்கிங்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பரான ஆள் இருக்காங்க. எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. டிசைன் சைடெல்லாம் நிறையா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட். பட் இருக்கிற டிசைனர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு தான் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதுக்கு 99% வந்து எனக்கு அங்கே பண்ணி கொடுத்தத விட இங்கே டிசைன் டிபார்ட்மெண்ட்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. என்ன இங்கே வர கம்ப்ளைண்ட், எனக்கு ஒரு சில வர கம்ப்ளைண்ட் என்னன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க டிசைனர். அது ஏன் அப்படின்னா நிறைய அவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கஸ்டமர் தான் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணும்போது மாற்றி ஃபோன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு டிசைன் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில ஃபோன் எடுக்க முடியாது. அப்போ இந்த இது பண்ண முடியாது. அதனால ஒரு சில மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நீங்கள் டிசைனருக்குமே எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டுருங்க. கால் பண்ணி சொல்கிறேன், வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டிங்கன்னா இவங்களே முடிச்சுட்டு அடுத்து என்ன கஸ்டமர் பார்த்துருக்காங்கன்னு அவங்களே சிஸ்டமில் ப்ளே பண்ணி கேட்டுக்கிறோம். இதுதான் டவுட் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுனா மறந்துடும். பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஃபோன் பேசிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு முக்கியமான வேலையை பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்கும், ஃபோன் பேசுறதுல மறந்துடும். அப்போ ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ என் சைடு மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா பாருங்க நான் உங்களை சொல்லியிருக்கேன், உங்கள் ஸ்டாஃப் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நான் உங்கள் ஸ்டாஃபை கூப்பிட்டு சொல்லலாம், ஏப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பேசிட்டு நீங்கள் ஃபோனில் சொன்னீங்க அப்படின்னா அது வேண்டாம், தெரியாது, மறந்துடும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையுமே நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. அதனால அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். நான் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா கூட என்கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களை சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன், உங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்காக நான் சொல்லுவேன்.
கஸ்டமர் இப்போ என்னன்னா இவங்ககிட்ட சொல்கிற ஒரு நெகட்டிவான ஒரு இது என்னன்னா கால் வந்து எடுக்கல. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அந்த சாப்பிட்டு இருக்கும்போதே ஒரு 10 கால் வந்துச்சு. அதுக்கு இப்போ என் கூட இருக்கும்போது ஒரு 5 கால் வந்தாச்சு. அங்கே இருக்கும்போது நிறைய கால் வந்துட்டே தான் இருக்குது. அதான் குவாலிட்டி. இப்போ என்னன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஒர்க் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் அண்ணன் வந்து நிறைய கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இவங்களோட ஃபோன் வந்து அட்டன் பண்ண முடியல நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணேன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நம்பர் இருக்கும். கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. இந்த மாதிரி டிசிஷன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா ஸோ இவங்க வந்து அதை ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலன்னா கால் பண்ணி பாருங்கள். ஸோ எடுக்கலைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைனா, ஸோ அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நம்ம யூனிக் ஸ்போர்ட்ஸில் வந்து வீடியோஸ் எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு குவாலிட்டியான ஜெர்சிஸு அதே மாதிரி ட்ராக் ஷூட் எல்லாமே வேணும்னா ஸோ அண்ணா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். யூனிக் ஸ்போர்ட்ஸ் சார் சாதா ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மொத்தான ஜெர்சிஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ யூனிக் ஸ்போர்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகே அண்ணா, மீட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். தரமான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து நம்ம வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைம் இனி நெக்ஸ்ட் இயர் 3rd இயர் 4th இயர் சொல்லி ஃபுல்லாக நான் இங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணணும். அப்போ வரும்போது ஆனால் இதை விட டபுள் படம் ட்ரிபிள் படங்காட்டு மேலே போனோம்னா அதான் நமக்கு ஹாப்பி. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யூடியூப்ல வந்து நிறையா கஸ்டமர் மோகன் மீடியாவாக இருக்கட்டும், உள்ள கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உன்னோட சேனலில் போட்டது எல்லாருமே நல்ல சப்போர்ட்டாக அவங்க சப்போர்ட் பண்ண அந்த சப்போர்ட்டில் தான் நான் இன்னைக்கு இந்த அடுத்தடுத்து என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு அடுத்தடுத்து மிஷின் நான் வாங்குறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே நம்மளை தேடி கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு தேவையான அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நானே வேண்டாம் போதுன்னு விட்டாலுமே கஸ்டமர் என்னை விட மாட்டாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணும் என்னை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட இது இருக்கிறனால நம்ம அடுத்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட தேவைகளெல்லாம் முடிஞ்ச வேலை நான் பூர்த்தி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நான் நம்புறேன் ஓரளவு என்னோட கஸ்டமர்லாம் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக குவாலிட்டியான ஒரு ஜெர்சிஸை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து இவங்களை வந்து நான் பார்த்த வரைக்குமே எனக்கு நிறைய கால்ஸ் வருது. ஸோ பிடிச்சனால மட்டுமே தான் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்பி ஒரு கடையை ப்ரமோஷன் பண்ணுறோன்னா ஸோ அவங்க குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால மட்டுமே தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களை நம்பி வந்து ஸோ இவங்களை வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது சின்ன ஒரு இதில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வரும்போது கொஞ்சம் பெரிய இதில் இருக்குது. இனி நெக்ஸ்ட் டே வரும்போது இதை விட பெரிய இதில் இருக்கிறேன் நான் கண்டிப்பாக. அது நானுமே வேண்டிக்கிறேன். ஸோ யூனிக் ஸ்போர்ட்ஸ் சார் இனிமேல் பெரிய பிராண்டாக மாறணும்னு. ஓகே அண்ணா, மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. சூப்பராக இருக்கு. ஸோ நிறைய ஆர்டர் கொடுங்க அண்ணாவுக்கு. ஸோ ஹாப்பி. ஓகே பாய்.